ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். நம்ம வந்து வீட்டில் வெளியில் எங்கேயோ போயிட்டு வரோம், இல்லைன்னா வீட்டில் வந்து காய்கறியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரே சிம்பிளாக குக்கரில் வச்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நான் அதான் வீட்டில் செய்ய போகிறோம். இது வந்து குக்கரில் விசில் வர டைம் தான். உங்களுக்கு வந்து காய்கறி இல்லையே, அது இல்லையே, இது இல்லைன்னு எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி அதே மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்கறிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இருக்கிற காயை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காய் பாருங்கள், ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, இதுக்கு வந்து 2 கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து குக்கரில் தான் இதை நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் குக்கர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுக்க போகிறேன். இதாக இருக்குது, இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் நம்ம வந்து அரிசி எடுத்து ஃபஸ்ட்டில் குக்கரில் போட்டுக்கோங்க. இந்த 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுக்க போகிறேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 1/2 டம்ளர் துவரம்பருப்பு போடுறேன். போட்டு இது 2ஐயும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பி வந்து 2 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு 1:2ங்கிற ரேஷியோவில் எடுப்போம். இது 3ங்கிற ரேஷியோவில் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 1.5 டம்ளர் ஆயிருக்கு. பாருங்கள், 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 1 2 3 4 ஒரு 1/2 டம்ளர். இது வந்து நமக்கு போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். அப்படின்னா தான் கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும். நமக்கு சாம்பார் சாதனாலே தெரியும், கொஞ்சம் கொழகொழப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு கரெக்டாக 4.5 டம்ளர் நான் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அடுத்த காய்கறியை நம்ம வெட்டலாம். ஏன்னா குக்கர் வந்து அந்த தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும், அந்த டைமில் நமக்கு காய்கறி வெட்டவும் கரெக்டாக இருக்கும். ஸோ குக்கரில் தண்ணி வச்சு நம்ம போட்டாச்சு. அரிசி பருப்பு கொஞ்சம் அது சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறியை வெட்டலாம். நான் வெட்டியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் இந்த சைஸ்க்கு நம்ம வெட்டினா போதும். நமக்கு இந்த காய்கறி கூட எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுதான் போடணுங்கிறதுலாம் கிடையாது, எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்கிட்ட இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட் தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம போடுறோம். இதுக்கு 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நான் கொஞ்சமாக உரிச்சு வச்சுருக்கேன். இருந்துச்சுன்னா போடுங்க. சின்ன வெங்காயம் கட்டாயம் போடணுங்கிறது கிடையாது, ஆப்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிச்சு குக்கரில். இப்போ நம்ம அது கூட எடுத்து வச்சுருக்கிற அந்த காய்கறியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். காய்கறி கூடவே தக்காளி, நீங்கள் வந்து 2 தக்காளி போடுறதுனால நான் புளி போடலை. மற்றபடி உங்களுக்கு கொஞ்சமாக புளி தேவைப்பட்டால் புளியும் போட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து தேவையான அளவுக்கு இப்போ சாம்பார் பொடி நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து சின்ன ஸ்பூனு, அதனால் வந்து சாம்பார் பொடி 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டாச்சு. இதனுடைய காரம் வந்து காணாது, அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் தனியாத்தூளையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே நம்ம குக்கரை மூடி நீங்கள் வந்து 3 விசில் விட்டு நீங்கள் இறக்குனாலும் சரிதான். நான் வந்து 1 விசில் வந்தோடனே 7 நிமிஷம் அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து நான் சூடாக சாப்பிட்றதுனால இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கொலகலன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக அதுக்கு முன்னால் வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும்னு சொன்னால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் நிறையாவே நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து ஊற்றணும்.
கடாய் வந்து அடுப்பில் வச்சு கடாய் சூடாயிடுச்சு. இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானோடனே கடுகு, 1 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடச்சி சாம்பார் வெங்காயம்னா மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம வந்து தாளிப்பை சாதத்து கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம வந்து தாளிப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து உடனே சூடாக வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரோம், இல்லைன்னா வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லை அப்படிங்கிற ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ரைஸ் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே நாங்கள் சொல்லும் போது சூப்பராக இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.